ஹாய் எவர்படி, மும்பையை மிரட்டிய பாஷா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலருடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ வேட்டையன் படத்துல படு பிஸியா இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய எல்லா ஷூட்டிங் ஸ்டில்லும் இப்போ வெளியாகி மக்கள் மத்தியில ரொம்பவும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துடைய கதை அம்சம் அப்படி உண்மையான கதை அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மெசேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இருக்கு. தலைவர் ரொம்ப பிடிச்ச ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல தலைவர் மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஞானவர் அவர்களுடைய ஸ்கிரீன் பெர்சன்டேஜ் எப்படின்னு தெரியும். அவரை அற்புதமா செதுக்குவாரு. இப்போ இந்த தலைவர் 170, அதாவது வேட்டையன் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட 33 வருடங்களுக்கு பிறகு நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்போ மும்பையில நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் இணைந்து அசத்தும் அந்த காட்சிகள். அது மட்டும் இல்லைங்க, சமூக வலைதளங்கள்ல அவருடைய அந்த கியூட் போட்டோஸ், 2 பேரும் பெரிய இமயங்கள், அந்த 2 இமயங்களும் சேர்ந்து அப்படி அசத்துறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள அந்த நட்பு, அதாவது 2 பேரும் பாத்தீங்கன்னாக்கா தென் துருவம் வட துருவம், 2 பேருடைய அந்த 2, அதாவது தெற்குல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், வடக்குல அவர், அந்த மாரி 2 பேரும் ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல் மேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னு எப்படி இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு எகிரி இருக்கும் அப்படின்றத பாத்துங்க. இப்போ தலைவரும் அமிதாப் பச்சனும் அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இறங்கி நடந்து வந்து கார்ல ஏறும் அந்த காட்சிகள்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த போட்டோஸ் பாருங்க, தலைவர் அப்படியே ஸ்டைலா அப்படி சாஞ்சுக்கிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ற போல அருமையான ஸ்டில்ஸ் எல்லாம் இப்போ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை எகிர விட்டு இருக்குது. பாருங்க, 2 பேரும் அவ்வளவு அற்புதமா, 2 பேரும் கியூட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் பெரிய சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த படத்துடைய இசை, அதாவது அனிருத் அவர்கள் முதல் பாடலை செதுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட அந்த பாடலுடைய காட்சிகள்லாம் வைரல் ஆச்சு. நான் ஸ்டில் தான் வைரல் ஆச்சுன்னு நினைச்சேன். கண்டிப்பா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆயிருந்தது. அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பா இது பெரிய எதிர்பார்ப்பை எதிர்விடும் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தலைவருடைய அந்த படம் கூடிய சீக்கிரம் முடிய போகுது. அடுத்தது தலைவர் 171ல பிஸியாக போகிறார். இந்த படத்தை லைக்கா நிறுவனம் எடுக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். தலைவர் 170 வேட்டையான் படம். இந்த படத்தை நம்ம அனிருத் அவர்கள் இசையில மிரட்டுறாங்க. அற்புதமான கதை ஸ்கிரிப்டோட நம்ம ஞானவுல் அவர்கள் அவர் மிரட்டி இருக்காரு. இதுக்கு நடுவில் நம்ம அமிதாப் பச்சன் இப்போ தலைவருடைய ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் ஆக்ஷனில் இருக்கு. முக்கியமா இதுல நிறைய நடிகர் பட்டாளங்கள், மஞ்சு வாரியர், ஃபஹத் ஃபாசில், ராணா, ரித்திகா சிங், இது போல நிறைய நடிகர் பட்டாளங்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்ல தலைவர் பெரிய ட்ரீட் கொடுக்க போறாராம் ரசிகர்களுக்கு. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எதிர்பார்த்து இருக்க போல ஒரு குட்டி கதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா ரசிகர்களுக்கும் பொருந்தும், அதாவது சினிமா ரசிகர்களுக்கு அத்தனை பேருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் பாத்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல, அதாவது 1200 கோடிக்கு அவங்க பிளான் பண்ணிருக்காங்களா. கண்டிப்பா அடிச்சு தூக்குவாரு அப்படின்றது மட்டும் உறுதி. ஜெயிலர் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு பட்ஜெட் தான், இருந்தாலும் அவர் 1000 கோடிக்கு அடிச்சு தூக்கிட்டாரு. ஏன் இந்த இந்தியாவிலே அதிக சம்பளம் அப்படின்றத எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆனா தலைவருடைய சம்பளத்தை ஒழுங்கா உண்மையா சொல்ல மாட்டேன்றாங்க. இவ்வளவும் பாத்தீங்கன்னா ஷாருக் கான் தலைவருடைய அதிகமான வசூல் எடுக்கிறாரு, ஏன் பிரபாஸ் அதிகமான வசூல் எடுக்கிறாரு, ஏன் தலைவருக்கு மட்டும் அதிக சம்பளம் அப்படின்னாக்கா, அதாவது குறைஞ்ச பட்ஜெட்ல அதிகமான வசூல். ஆனா அதிகமான வசூலை அவங்க காட்ட மாட்டாங்க. அதுதான் ஓகே. எது எப்படியோ, தலைவர் படம்னாலே தயாரிப்பாளர்களுக்கு லாஸ் கிடையாது, அது போதும். திரையரங்க உரிமையாளராக இருக்கட்டும், அங்க சமோசா போறவங்களா இருக்கட்டும், சைக்கிள் டோக்கன் போறவனா இருக்கட்டும், எல்லாரும் என்ஜாய் பண்றான், இது போதும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, தலைவருடைய வேட்டையன் படம் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.